ஹலோ கைஸ், வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் வந்து நிறைய பேத்துக்கு வந்து அங்கங்கே ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, தழும்புகள்னு சொல்லுவோம். அது வந்து ஒயிட் கலர்லையோ இல்லை ரெட் கலர்லையோ நிறம் மாறி இருக்கலாம், இல்லை வந்து தழும்பு மாதிரி அங்கங்கே கோடுகளாக கூட இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க் வந்து எதனால் வருது, அந்த ஸ்ட்ரெச் மார்க் வராமல் நம்ம எப்படி பார்த்துக்கலாம், அப்படி வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் மஞ்சு, அவர் சேனல் ஹாப்பி டு ஹெல்த்தி லைஃப். ஓகேங்க, இப்போ வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ப்ரெக்னன்சி பீரியடில் தான் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஆஃப்டர் ப்ரெக்னன்சி அவங்க வயிறு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக வெளியில் விரிவடையும் இல்லையா. அதுக்கப்புறமா திரும்பி சுருங்கும் போது அந்த ஆஃப்டர் ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு வந்து இந்த வயிறு பகுதியில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து நிறையவே இருக்கும். இதுதான் வந்து அந்த காலத்து பீப்புள்ஸ்க்கெல்லாம் இருந்துச்சு. அது வந்து சுருக்கம் தானே, உள்ளுக்குள்ளே தானே, அதோடு சேர்த்து இன்ஸ்கர்ட்டை நம்ம சேரீ வியர் பண்ணும்போது இன்ஸ்கர்ட்டை டைட்டாக கட்டி அந்த இடத்துல அந்த தழும்பு மாதிரி அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கண்டிப்பாக எல்லா லேடிஸுக்குமே இருக்கும், எல்லாத்துக்குமே. ஆனால் இப்போ இந்த காலகட்ட பீப்புள்ஸ் வந்து நிறைய சுடிதாருக்கு மாறிட்டோம். சேரீயே கட்டினாலும் அவ்வளோ டைட்டாக இன்ஸ்கர்ட் கிடையாது. இப்போ எலாஸ்டிக் டைப்பில் கூட இன்ஸ்கர்ட்லாம் வந்திருக்கு இல்லையா. அதனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனாலும் இந்த ஆஃப்டர் ப்ரெக்னன்சி பீரியடில் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த 1-2 ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு இடுப்பு பகுதியில் வரைக்கும் கூட இருக்கும். நிறைய லேடிஸை நான் பார்க்குறேன் பப்ளிக்கில் சாரி வியர் பண்ணாங்கன்னா அந்த இடுப்பு தெரியும் இல்லையா, அந்த இடுப்பு பகுதியில் கூட அந்த கோடாக அசிங்கமாக ஒரு மாதிரி தழும்புகளாக இருக்குது இல்லையா. அது எதனால் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா மேஜராக இவங்களுக்கு தான் இருக்குது இல்லையா. ஓகே, அது பேசிக்காக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கன்சீவாக இருக்கும்போது பேபி வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டாம், வயிறு வந்து பெருசாகும் இல்லையா. அப்போ பெருசாக ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு உள்ளே போகும்போது அந்த சுருக்கங்கள் வர ஆரம்பிக்குது. அப்போது இதை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ப்ரிவென்சியாகவே இதை வந்து ஏதாவது க்ரீம் தடவியோ இல்லை லோஷன் தடவியோ வந்து அதை வந்து தவிர்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி நிறைய மாய்ஸ்சரைசிங் க்ரீமு, லோஷன் இது மாதிரிலாம் ப்ரெக்னன்சி டைம்லையே அப்ளை பண்ணுறாங்க லேடிஸ். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னதான் கெமிக்கல் இல்லைனாலும் ஏதோ சின்ன விஷயமாவது இருக்கும் இல்லையா, அந்த தழும்பு மறையிறதுக்கான ஒரு ரெக்கவர் பண்ணுறது. அப்போது அந்த விஷயத்தை நீங்கள் டைரெக்டாக அந்த ஸ்கின்னில் வயிறு பகுதியில் நீங்கள் அப்ளை பண்ணும் பேபியையும் கொஞ்சமாவது பாதிக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு ஸ்கின்னுக்குள்ளேயும் துளைகள் இருக்கும் இல்லையா. அந்த ஒவ்வொரு துளைகளுக்கு உள்ளேயும் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள்ளே ஏதோ ஒரு விதமான இது வந்து உள்ளே போகும். அதனால தான் வெளிப்புறமாக பூசக்கூடிய விஷயங்களையுமே நம்ம வந்து கவனித்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எதனால் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஸ்கின் ப்ராடக்ட்ஸே நிறைய அவைலபிளாக இருக்குன்ட்டு ஏதாவது ஒரு விளம்பரத்தை பார்த்து நம்ம வாங்கி அதை அப்ளை பண்ணும்போது அது எவாப்ரேட் ஆகி உடம்புக்கு உள்ளேயே நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ப்ரெக்னன்சி பீரியடில் நீங்கள் ப்ரிவென்ஷனாக இந்த ஸ்ட்ரெச் மார்க்லாம் வராமல் பார்த்துக்கணுங்கிற ஒரு இதனால நீங்கள் போய் கண்ட க்ரீம் லோஷன்லாம் நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா குழந்தையையும் பாதிக்குங்க. அதனால கொஞ்சம் கேர் எடுத்து கவனிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு நேச்சர் தான் இல்லையா ஸ்ட்ரெச் மார்க் வர்றது. அதை வந்து நம்ம வந்து அப்படி வந்துருச்சு அப்படின்னா பின்னாடி நம்ம சரி பண்ணிக்கலாம். நிறைய அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதனால் கவலையே படாதீங்க. நீங்கள் ப்ரெக்னன்சி டைமை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அது வந்துருமோ, ஸ்ட்ரெச் மார்க் வந்துருமோ, அசிங்கமாயிருமோ, இல்லை வயிறு பெருசாயிருமோ, தொப்பு வந்துருமோ, இந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா நான் இருக்கேன். ஓகே, ஏன்னா நான் இருக்கேன் அப்படிங்கிறது, நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், நான் ஒரு வெல்னஸ் கோச்சாகவும் இருக்கேன். அதனால தான் நான் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்ல முடியுது. கண்டிப்பாக நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விதமான பயம்லாம் இல்லாமல் வயிறு பெருசாகுதா ஆகட்டும், உள்ளே போகுதா போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ப்ரெக்னன்சி பீரியட். ஓகேங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விதமான மக்களுக்கு யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம்முக்கெலாம் போய் வெயிட்டை குறைப்பாங்க இல்லையா, ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, மசில்ஸை வந்து ஒன்று விரிவடைய செய்வாங்க, இல்லாட்டி வயிறை குறைய செய்வாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் அங்கங்கே அந்த தோள்பட்டை சைடு, இடுப்பு பகுதி, முதுகு பகுதி, என் பையனுக்கே முதுகில் இருக்குது. ஏன்னா அவன் வந்து வெயிட் லாஸ் பண்ணனான். வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அது இதுன்னு பண்ணும்போது முதுகு எல்லாம் விரிவடையும் இல்லையா. அந்த விரிவடையும் போது அப்படியே இந்த 3 பட்டை போட்ட மாதிரி கோடு மாதிரி இருக்கும். அப்போது அது வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெச் மார்க் தான், அது ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வேறு இடம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெச் மார்க்குன்னு தெரியும், நடு முதுகில் எப்படி இருக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா, இது என்னடா தழும்பு திடீர்னு வந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால பயப்பட தேவையில்லை, அதுவும் கூட ஸ்ட்ரெச் மார்க் தான், அதுவும் ஃபிட்னஸ் பண்ணும்போது வருது.
இப்போ நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸில் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதோட விளைவாக அந்த ஸ்ட்ரெச் மார்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக மசில்ஸ் ஒரு நல்ல மசில்ஸ் அந்த இடத்துல சேர போகும்போது அது காண போயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி தான் உங்களுக்கும் இந்த இடத்துல இல்லை வயிறு பகுதியில் இல்லை தொடை பகுதியில் அங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸசைஸ் பீரியடில் எப்பயாவது இந்த ஸ்ட்ரெச் மார்க் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் ஃபுட் ஹேபிட்ஸ்லேயே இருந்தீங்க, இல்லை சாப்பிடாம இருந்து வெயிட் குறைக்கிறது, இல்லை வாக்கிங் போயிட்டே வெயிட் குறைக்கிறது, டெய்லியும் ஏதாவது வேறு விதமான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெயிட்டு குறைக்கிறது, இந்த மாதிரி வெயிட் லாஸ் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெச் மார்க் வரும்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் நார்மல் ஃபுட்டாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும், இல்லை காலப்போக்கில் ரொம்ப நாள் கழித்து தான் மறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட அந்த ஃபுட் ஹேபிட்ஸில் நியூட்ரிஷன்லாம் நீங்கள் எடுக்க ஆரம்பித்து அது மூலமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க இல்லை வெயிட் கெயின் பண்ணீங்க அப்படிங்கும்போது ஒரு நல்ல மசில்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே சேரும். அப்போது நமக்கு வந்து அந்த வயிறு விரிவான அந்த பெரிய வயிறு உள்ளே சுருங்கும் போது அந்த ஸ்ட்ரெச் மார்க்கும் சரியாகிறது ஒரு அடிஷ்னல் நியூட்ரிஷனும் நாங்கள் வந்து இன்டேக் பண்ண சொல்லுவோம். அதனால தான் உங்களுக்கு வந்து கூடவே வெயிட் லாஸ் இப்போ என்ன பாருங்கள், நான் வந்து 13 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். எங்கேயாவது என் உடம்புல வந்து ஸ்ட்ரெச் மார்க்கோ இல்லை எங்கேயாவது சுருக்கமோ இல்லை தோல் எங்கேயாவது சுருங்கியிருக்கா? இல்லையா? அதுதான் வந்து நம்ம வெறும் நியூட்ரிஷனை விட இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் நியூட்ரிஷனும் நாங்கள் எடுத்துக்கிறதுனால ஆரம்பத்தில் இருந்தே 1 கிலோ வெயிட் குறையுதா, அதனால ஏற்படக்கூடிய சுருக்கங்களை ரெக்கவர் பண்ணுறதுக்கான வேலையை நியூட்ரிஷன் வந்து செய்யும். இந்த மாதிரி உங்களுக்கு டீப்பாக இதை பற்றி நான் எஜுகேட் பண்ணணும், இல்லை டீப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இந்த ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸோ இல்லை வெயிட் கெயினோ இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தர்றேன். ஏன்னா ஸ்ட்ரெச் மார்க்குன்னு ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா எந்த இடமா இருந்தாலும் சரி, வெளியில் தெரியாத இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் ஆயிடும். என்னடா நம்ம உடம்புல இப்படி தழும்பாக இருக்கே, இது எப்போ மறையும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் கூட ஆயிடுவீங்க. அதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்களும் ப்ளசண்ட்டாக இருக்க முடியும். இன்னொரு சிம்பிள் விஷயம் நான் சொல்லிடவா? இப்போது நம்ம நியூட்ரிஷன் இல்லை என்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் பேசிக்காக கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை அப்பப்போ கன்சீவாக இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் வீட்டிலையே செக்கில் ஆட்டி எடுத்த எண்ணெயாக இருக்கணும். வெளியில் வாங்கினீங்கன்னா அதுவும் கெமிக்கலாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க தொடவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கோகோனட் ஆயிலை வந்து நீங்கள் குழந்தைக்கு உள்ள வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் அப்ளை பண்ணால் கூட அது குழந்தைக்கும் அப்செக்ஷன் ஆகும் இல்லையா. அதெல்லாம் கவனித்து நீங்கள் அதை பண்ணுங்கள். என்னங்க எதை எடுத்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதில் கெமிக்கல் இருக்கே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பயப்படாதீங்க. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் இருக்கேன். ஸ்கின்னுக்கு அப்படின்ட்டு இந்த மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணுறது, ஏன்னா ஆயில் அதெல்லாம் விட நிறைய மாய்ஸ்சரைசிங் க்ரீம், லோஷன் இதெல்லாம் என்ன சஜஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பின்னாடி நீங்கள் படித்து பாருங்கள், அதில் எந்த அளவிலான பேராஃபின் இருக்குது, எந்த அளவினால கெமிக்கல்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம், நம்மளோட நியூட்ரிஷனில் எப்போவுமே இன்னர் நியூட்ரிஷன் தான் இருக்கும். இப்போ வந்து அவுட்டர் நியூட்ரிஷனும் போன மந்த்தில் வந்து வெளியாகிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோடதுலேயே கூட ஒரு பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசிங் இருக்குது. அது கூட நீங்கள் லோஷன் மாதிரி தடவிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் மார்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிலீவ் ஆகிறதுக்கு சான்ஸாக இருக்கும். இல்லை அங்கங்கே பிளாக் மார்க்கும் இருக்குது இல்லையா, அதுவுமே உங்களுக்கு ரிலீவ் ஆகிறதுக்கு ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். மெயினாக அந்த கருவளையம், இந்த மூக்குக்கு இடையில இருக்கக்கூடியது. இப்போ நானே டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அதோட ரெஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் பிளாக் ஆகிருக்கிறதெல்லாம் போயிடும். அந்த மாதிரி ரிசல்ட் எனக்கே கிடச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி அவுட்டர் நியூட்ரிஷனும் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். பைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.